Hi students, welcome to KC Botany. 10th Science ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 4 மார்க்கு அதுக்கடுத்து 7 மார்க் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின், லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நடந்த 2 மந்த்லி டெஸ்ட்டோட கொஷினு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த பாயில் விதியெலாம் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் பேப்பர்ஸ்லையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸு. 4 மார்க்ஸ்லாம் நல்லியல்பு வாயுவெலாம் நிறைய டைம் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த போல்டிங்னா என்ன, இந்த மாதிரியான கொஷின். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே இயர் கொஷினில் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினு. அதனால் இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஷினை மினிமம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருங்க. நிறைய பேர் கொஷின் பேப்பர்ஸாக கேட்டீங்க. ஸோ அதுக்கு பதிலாக கம்பேர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணணும் தான் இது. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த தமனி சிறை அதுக்கான வேறுபாடு இதெல்லாமே என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷின், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து இயர் கொஷினில், இதுக்கு முன்னாடி இயர் கொஷினில் கேட்ட கொஷின். ஸோ மின்னோட்டம் என்றால் என்ன, அதோட அழகு இதெல்லாமே நமக்கு 2 மார்க்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, சரிங்களா. அதனால் இது இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து இது பாருங்கள், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா. அதனால் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல, அதனால தான் உடனே அப்டேட் பண்ண முடியல. ஸோ மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.